எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சாம்பார் பொடி வறுத்து எப்படி செய்யலாம், இந்த சாம்பார் பொடியை வறுத்து அரைச்சதுக்கப்புறம் அதை வச்சு சாம்பார் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மணக்க இருக்குங்க இந்த சாம்பார் பொடி. வறுக்கிறப்பையும் நல்ல ஒரு மனம், அதை அரைச்சப்புறமும் நல்ல ஒரு மனம் கொடுக்கும். இதே சாம்பார் பொடியை வச்சு நீங்கள் வத்த குழம்பு யூஸ் பண்ணலாங்க. எல்லா விதமான வத்த குழம்புக்கும் இந்த பொடி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் ரசப்பொடி எப்படி வறுக்கலாம், அதில் ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ இந்த மாதிரி வறுத்தரைச்ச சாம்பார் பொடியில் சாம்பார் செய்கிறப்ப அந்த சாம்பாருக்கு உண்டான துவரம்பருப்புலாம் ரொம்ப கொஞ்சமாக வேக வச்சு எடுத்தாலே போருங்க. சாம்பார் நல்லா காணும், வாசனையாக இருக்கும், சேர்ந்துண்ட மாதிரி திக்காக இருக்கும். சூடு ஆறினப்புறம் அந்த மேலே தண்ணி மாதிரி நிற்காது. இந்த டேஸ்டான சாம்பார் பொடி எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சாம்பார் பொடி தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 250 கிராம் மல்லி, 250 கிராம் மிளகாய் எடுத்துருக்கேங்க. அந்த மிளகாவே பார்த்திங்கன்னா காரத்துக்காக நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிளகாயும், காஷ்மீரி சில்லி ஒரு 50 கிராம், 200 கிராம் நம்ம ரெட் சில்லி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி மிளகாய் எடுக்கிறப்ப அந்த காம்பெல்லாம் எடுக்கிறப்ப பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்சான மிளகாலாம் கண்டிப்பாக எடுத்துருங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோ உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மொத்தமாக 250 கிராம் மிளகாய் காம்பு எடுத்து வச்சாச்சு. 250 கிராம் மல்லி மிளகாய் அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் உளுத்தம்பருப்பு. இப்போ எடைக்கல் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்திங்கன்னா 5 கப்பு மல்லி அப்படின்னா அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு உளுத்தம்பருப்பு. ஜீரகம் கொஞ்சம் வெயிட் கம்மி, அதே கப்பாலே 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. அரை கப்பு மிளகு, அரை கப்பு கடுகு, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வெந்தயம், 15 கிராம் அளவுக்கு நான் கட்டி பெருங்காயத்தை பீசி பெருங்காயம் எடுத்திருக்கேன், 15 பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் நான் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன், விரலி மஞ்சள் கூட 2 எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு ஓரளவு நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கட்டி பெருங்காயமும் பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய கட்டியாக இருந்தால் நல்லா 2 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. இல்லை பெருங்காயத்தூள் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முதல்ல அடிகனமான ஒரு வாணலி எடுத்துகிட்டு முதல்ல ட்ரையாக மல்லி வறுக்க போகிறோம். இந்த மாதிரி வறுக்கக்கூடிய சாம்பார் பொடி நீங்கள் வீட்லேயே மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா தாராளமாக ஒரு டீஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கலாங்க. மிஷினில் கொடுத்து வறுக்கிறப்ப அதிக அளவு எண்ணெயெல்லாம் சேர்த்து வறுத்துருந்தால் அதை அரைக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக நான் எப்படி அரைக்கிறேங்கிறத பாருங்கள். மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறதுனால முதல்ல மல்லியை ட்ரையாக வறுக்கிறேன். ஒரு 3-4 நிமிஷம் நல்ல ஒரு மணம் வரும். அந்த மாதிரி மணம் வந்தப்புறம் இந்த வறுத்த மல்லியை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து எடுத்து வச்ச மற்ற பொருட்கள், அதாவது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதை போட்டுட்டு ஒரு நிமிஷம் வறுபட ஆரம்பித்ததுக்கப்புறம் மீதி பொருட்கள்லாம் போடணுங்க. ஏன்னா பருப்பு கொஞ்சம் வறுபடத்துக்கு நேரம் எடுக்கும். ஓரளவு பருப்பில் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு எல்லாம் 1 by 1 சேர்த்துடலாம். கடுகெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வறுக்கிறப்ப படபடன்னு பொரியும். அந்த மாதிரி பொரிஞ்சாலே நல்லா பொருட்கள்லாம் வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். கடுகு பொரியிற சத்தம் கேட்க ஆரம்பித்தோடனே மிளகு சேர்த்துக்கலாம், ஜீரகமும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியில் மிளகு ஜீரகம் சேர்க்குறதா அப்படின்னா இது ஒரு நல்ல மனம் கொடுக்கும். ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார்லாம் பண்ணலாங்க. வெங்காயம் போட்டு சாம்பார்லாம் செய்கிறோம் பார்த்திங்களா, இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். வத்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு பொடியிலே தான் நான் எல்லாமே செய்வேன். சாம்பார், வத்த குழம்பு எல்லாமே இதில் தான் பண்ணுவேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தயமும் சேர்த்தாச்சு. வெந்தயம் நல்லா நிறம் மாறும், கடுகு நல்லா பொரியும், அந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் கொஞ்சமாக மெதுவாக நிறம் மாறுங்க. ஓரளவுக்கு 50% வறுபட்டப்புறம் திரும்பவும் இதை பாத்திரத்தில் மாற்றிடுறேன். இன்னும் நம்ம வறுக்கிற அந்த ப்ரொசீஜர் முடியலை. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ எது வேணால் சேர்த்துக்கலாம். இந்த 15 கியூப் பெருங்காயத்தை நல்லா எண்ணெயில் பொரியணும். நல்லா பொரிஞ்சு அப்படியே ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா. பெருங்காயத்தை எடுத்து வச்சுட்டு இதே எண்ணெயிலேயே அந்த 250 கிராம் எடுத்து வச்ச மிளகாவை பார்த்திங்கன்னா 2 கரண்டி வச்சு அப்படியே கிளறி விடணுங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிளறினா வானலிலேருந்து எல்லாம் வெளியே விழும். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு கிளறிண்டே இருக்கணும். அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக ஒரு மிளகாயிலையும் எண்ணெயும் கோட்டிங் ஆகணும். நல்லா சூடு ஏறிட்டு அந்த மிளகாயை அப்படியே விரிஞ்சு பொரிய ஆரம்பிக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம நிதானமாக பொரிய வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா இந்த மிளகாய் பொரியாமல் கருத்து போயிடும். இப்போ இந்த மாதிரி பொரிஞ்சுன்னு இருக்கப்பே பாருங்கள். அடுத்தது கொஞ்சம் ஈரப்பசியோடு இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா தண்ணியில் அலசிட்டு கொஞ்சம் துணியில் உணர்த்திட்டு இந்த ஈரமாக இருக்கப்பே சேர்த்துட்டேன். திரும்பவும் வறுத்த பொருட்கள், அந்த பருப்புகள், மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்க்குறேன் பாருங்கள். இது ஓரளவு நல்லா அந்த மிளகாவோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த எண்ணெயெல்லாம், அந்த மிளகாவில் இருக்க எண்ணெய் பசம் முழுக்க அந்த பருப்புகள்லாம் சேர்ந்துருங்க. கொஞ்சம் இதெல்லாம் சேர்ந்து வறுபட ஆரம்பித்தப்புறம் கடைசியாக அந்த வறுத்து வச்ச மல்லி
சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணுங்க. வறுக்கிறப்ப இன்னுமே மல்லி நல்லா வறுபடும். அடுத்து இந்த பருப்புக்கெல்லாம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். இதெல்லாம் சேர்ந்து வறுக்கிறப்பே நம்ம பொரித்து வச்ச அந்த பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து நல்லா பெரிய வாணலி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 2ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்தா ஒன்று போல் உங்களுக்கு அந்த நிறம் ரொம்ப நல்லா கிடைக்குங்க. பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பருப்பெல்லாம் நல்ல ஒரு கலர் மாறின்னு இருக்குது. அதே போல் அந்த கருவேப்பிலை தொட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நொறுங்கி போகணும். இந்த மாதிரி நொறுங்குனா நம்ம கரெக்டான பதத்தில் வறுத்துருக்கோன்னு அர்த்தம். நல்ல ஒரு மனம் இருக்குங்க. அதனால் அவசியம் நீங்கள் சாம்பார் பொடி அப்படின்னா இந்த மாதிரி வறுத்து பாருங்கள். நல்லா கருவேப்பிலைலாம் நொறுங்க ஆரம்பிச்சிடுது. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு அந்த 2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி அடுப்பில் வச்சுட்டே நம்ம மஞ்சப்பொடி போட்டால் தீஞ்ச வாசனை வரும். ஏன்னா வானொலி நல்லா சூடு இருக்கிறப்ப அடுப்பை நிறுத்திட்டு நம்ம இந்த மஞ்சப்பொடி சேர்க்கலாம். விரலி மஞ்சளாக இருந்தால் தாராளமாக 1-2 தட்டிட்டு இந்த மிளகாலாம் வறுபடுறப்பயே மற்ற பொருட்கள் போகிறப்ப இந்த விரலி மஞ்சளையும் சேர்த்துக்கலாம். விரலி மஞ்சளோ குண்டு மஞ்சளோ. ஆனால் அதெல்லாம் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சாதான் அரைப்படும். மிக்சியில் நீங்கள் அரைக்கிறப்ப அந்த விரலி மஞ்சள்லாம் அரைப்படாதுங்க. அதனால் உங்கள் சௌரியம் போல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா மஞ்சள் பொடியே போடலாம். நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சி ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலையும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஒரு கப்புலேயும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கலர் பாருங்கள், வீடே அப்படியே மணக்குங்க. வறுக்கிறப்பையும் நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இந்த மாதிரி சாம்பார் பொடி மிஷின்லேருந்தோ இல்லை மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும். 2 மாதம் வரைக்கும் தாராளமாக நான் அதை யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 4-5 மாதம் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக ஒரு பூசணிக்காய் சாம்பார் தாளிதம் போட்டுட்டேன், பூசணிக்காய் போட்டேன், புளிக்கரைசல் உப்பு போட்டு வேக வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் பண்ணுறப்ப ரொம்ப நேரம் உங்களுக்கு சாம்பார் கெட்டு போகாமல் இருக்கும். காய் வெந்தோடனே இப்போ புதுசாக வறுத்து அரைச்ச அந்த சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்பூனில் ஒரு 1.25 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. காரங்கிறது அவங்கவுங்க விருப்பம். கொஞ்சம் காரமாக வேணுன்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது 5 பேர் வரைக்கும் இந்த சாம்பார் சாப்பிட்லாம். கொஞ்சம் நான் அந்த பருப்பு தண்ணியும் சேர்த்துட்டேன். கட்டியெல்லாம் தட்டாதுங்க. ஏன்னா எல்லாமே வறுத்து அரைச்ச பொருட்கள் அப்படிங்கிறப்ப இந்த சாம்பார் பொடி போட்டோன்னா கட்டி தட்டாது. நல்லா அந்த புளிக்கரைசலோடு சேர்ந்து ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த சாம்பார் பொடி கொதிச்சப்புறம் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த பருப்பை சேர்த்துக்கிறேன். பருப்பு எப்போதுமே வேக வைக்கிறப்ப கொஞ்சம் மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு வெந்ததுக்கப்புறம் விஸ்காரை நல்லா கடைஞ்சிட்டிங்கன்னா சாம்பார் நிறைய காணுங்க. இந்த மெத்தடில் நம்ம சாம்பார் செய்கிறப்ப காத்தால் செஞ்ச சாம்பார் பார்த்திங்கன்னா ராத்திரி வரைக்கும் கெடாமலே இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நான் சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு எவ்வளோ எடுத்தேன்னு காமிக்கிறேன். வீசம்பொடி உழக்குன்னு சொல்லுவோம். இருக்கிறதுலே சின்ன டம்ளர் அது. அதில் பாதி தான் பருப்பு போட்டு நல்லா குழைய வச்சேன். எவ்வளோ சாம்பார் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. பூசணிக்காங்கிறதே ஒரு நீர்க்காய், ஆனால் அதுவுமே நல்லா சாம்பார் திக்காக சேர்ந்துட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். பருப்பையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி விட்டால் போகிறோங்க. அடுப்பை நிறுத்திட்டா மணக்க சாம்பார் ரெடி. அவசியம் இந்த மாதிரி ஒரு சாம்பார் பொடி செஞ்சு பாருங்கள். வத்த குழம்புக்கும் இந்த சாம்பார் பொடியோட கொஞ்சம் மல்லிப்பொடி மிளகாத்தூள் போட்டால் பிரமாதமாக இருக்கும். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி சாம்பார் பொடி வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.